ஒரு குறும்புக்காரனின் காதல். ஒரு நகரத்தில் ஒரு குறும்புக்கார இளைஞன் இருந்தான். அவன் பெயர் அருண். அருண் தன் நண்பர்களுடன் சேர்ந்து மற்றவர்களை கேலி செய்வதும் அவர்களை கிண்டல் செய்வதும் வழக்கம். அவனுக்கு காதல் என்றால் என்னவென்று தெரியாது. ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் ஒரு அழகான திருப்பம் ஏற்பட்டது. அருண் ஒரு பூங்காவில் தனது நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கே ஒரு அழகான பெண் வந்தாள். அவள் பெயர் பிரியா. பிரியா ஒரு ஓவியர். அவள் பூங்காவில் அமர்ந்து அழகான ஒரு காட்சியை வரைந்து கொண்டிருந்தாள். அருண் பிரியாவை பார்த்தவுடன் அவனுக்குள் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவன் இதற்கு முன் ஒருபோதும் இப்படி உணர்ந்ததில்லை. அருண் தன் நண்பர்களுடன் சேர்ந்து பிரியாவை கிண்டல் செய்ய முயன்றான். ஆனால் பிரியா அவனது கிண்டலுக்கு செவிசாய்க்கவில்லை. அவள் தனது ஓவியத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாள். பிரியாவின் இந்த அமைதியான குணமும் அவளது அழகும் அருணை கவர்ந்தன. அருண் மெதுவாக பிரியாவிடம் சென்று பேச ஆரம்பித்தான். முதலில் பிரியா அவனுடன் பேச தயங்கினாள். ஆனால் அருண் அவளிடம் உண்மையான அன்புடன் பேச ஆரம்பித்தான். அவன் அவளது ஓவியங்களை பாராட்டினான், அவளது கலைத்திறனை மெச்சினான். அருணின் குறும்பு குணம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவன் ஒரு நல்ல மனிதனாக மாறத் தொடங்கினான். ஒரு நாள் பிரியா அருணிடம் ஒரு கேள்வி கேட்டாள். நீ ஏன் என்னிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறாய்? நீ ஒரு குறும்புக்காரன் என்று கேள்விப்பட்டேன். அருண் சிரித்துக்கொண்டே, உன்னை பார்த்த பிறகு என் குறும்பு குணம் மறைந்துவிட்டது. நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் நான் காதலை புரிந்து கொண்டேன் என்று கூறினான். பிரியாவுக்கு அருணின் வார்த்தைகள் மிகவும் பிடித்திருந்தன. அவள் அருணின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டாள். இருவரும் காதலிக்க ஆரம்பித்தனர். அருண் தனது குறும்பு குணம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு பொறுப்பான இளைஞனாக மாறினான். அவர்களின் காதல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஒரு குறும்புக்காரன் கூட உண்மையான அன்பின் மூலம் மாற முடியும் என்பதை அருண் மற்றும் பிரியா நிரூபித்தனர். அவர்களின் காதல் கதை ஒரு உத்வேகமான கதையாக மாறியது.